Hello aspirants, date இன்னைக்கு 24 June 2021 and இன்னையோட ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். என்னென்ன ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரை பற்றின இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை பற்றின ஆர்டிக்கலை நம்ம ப்ராடாக டிஸ்கஸ் பண்ணுவோம். செகண்ட் ஆர்டிக்கல் இந்தியாவோட காஷ்மீர் பாலிசியை பற்றி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்ற ஆர்டிக்கல். அண்ட் தேர்ட் ஆர்டிக்கல் ஜெண்டர் கேப், டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் ஜெண்டர் கேப் இருக்குது, அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்னு UN விமன் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு ஆத்தர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த 3 ஆர்டிக்கலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல், த யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் அ யூனிஃபையிங் எஃபெக்ட். இது எந்த கண்டெக்ஸ்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களோட அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணாமல் யூனியன் கவர்மெண்ட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 71 இயர்ஸ் ஆகுது நம்மளோட இந்த கான்ஸ்டிடியூஷனை நம்ம அடாப்ட் பண்ணி. அண்ட் இன்றைக்கி இந்த விஷயம் நம்மளோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸை பற்றி நம்ம நினைக்க வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்திருக்கு. ஆர்டிக்கல் 1 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி அ யூனியன் ஆஃப் ஸ்டேட். அதாவது இந்தியா பாரத்தானது ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான யூனியன் அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு டிபேட் நடந்துச்சு. அண்ட் அதுபடி கான்ஸ்டிடியூஷனில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணப்படலை. அரவுண்ட் 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூலில் எங்கேயுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணலை. பட் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற வார்த்தைகள் யூஸ் பண்ணப்பட்டது. சென்ட்ரல் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாங்க. யூனியன் கவர்மெண்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவரானது பிரைம் மினிஸ்டர் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அவங்க கொடுக்குற எய்ட் அண்ட் அட்வைஸில் பிரசிடென்ட் எல்லா முடிவும் எடுப்பாங்க. இதுதான் இந்தியனோட பாலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தை அப்போ எங்கேருந்து வந்துச்சு நம்ம கேட்போம். இது ஜென்ரல் கிளாசஸ் ஆக்ட் ஆஃப் 1897 வந்து டெஃபைன் பண்ணப்பட்டிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றதை வந்து நம்ம டேரெக்டாக என்ன நம்ம கண் முன்னாடி வரும்னா, இப்போ ரூலிங் பார்ட்டி தான் நம்ம கண் முன்னாடி வருவாங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர், அவங்க கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் கன்சல்ட் பண்ணி கேபினெட் மூலயமா ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. இந்த டெசிஷனை பிரசிடென்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட இன்டென்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1946 டிசம்பர் 13 அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியோட எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவை டிஃபைன் பண்ணார். அப்படி பண்ணும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியா ஷால் பி அ யூனியன் ஆஃப் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொன்னார். யூனியன் ஆஃப் டெரிட்டரிஸ், அதாவது இந்த டெரிட்டரி எல்லாமே ஒன்றிணைந்து ஸ்ட்ராங்கான ஒரு யூனியனாக இருக்கணும் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு சொன்னார். இதோட அர்த்தம் என்னென்னா, கன்சாலிடேஷன், இருக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒற்றுமையாக கன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஒன்றா அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான் இதோட மேஜர் எய்மாக இருந்திருக்கு. அண்ட் 1946 கேபினட் மிஷன் பிளான், இந்த கேபினட் அசம்பிளியோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அக்கார்டிங் டு இந்த பிளான் படி என்னென்னா, லிமிட்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான பவர் வந்து ரொம்பவே லிமிட்டடாக இருக்கணும். ஃபாரின் அஃபேர்ஸ், கம்யூனிகேஷன் அண்ட் செக்யூரிட்டிக்கு மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் ப்ரொவின்சஸ், அதாவது ஸ்டேட்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் பவர் கொடுக்கணும் அப்படின்றது தான் கேபினட் மிஷன் பிளானோட ஒரிஜினல் பிளான். பட் ஆனால் 1947 பார்ட்டிஷன் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த பிளானை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டேட்ஸ் வந்து சீட் ஆகிடுமோ அப்படின்ற பயம், ஸ்டேட்ஸ் வந்து யூனியன்லேருந்து பிரிஞ்சு போயிடுமோ அப்படின்ற பயத்தால் சென்டர்ஸ்க்கு ஓவர் ஹெல்மிங் பவரும் கையில் கொடுத்து ஸ்டேட்ஸுக்கு கொஞ்சம் பவரை கம்மி பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன், இந்தியாவை வந்து உடைக்க முடியாத ஒரு யூனியனாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது மேஜர் கன்சர்னாக இருந்துச்சு அன்னைக்கு கான்ஸ்டிடியூஷனை ஃபார்ம் பண்ண லீடர்ஸ்க்கு. அண்ட் ஸ்டேட்ஸுக்கு வந்து இந்தியாவை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு எந்த உரிமையுமே கொடுக்கக்கூடாது அண்ட் எனி காஸ்டில் அதை கொடுக்கவே கூடாது அப்படின்றதையும் உறுதியாக இருந்தாங்க. ஸோ அம்பேத்கரை நம்ம ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட்டாக அம்பேத்கர் இருந்தார். இதனால் மட்டும் இல்லை, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் நிறைய செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம்ஸ் இருந்தது. எந்த மாதிரியான இந்தியாவை நம்ம உருவாக்கணும் அப்படின்றதுல நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு.
ஸோ அம்பேத்கர் இவங்க எல்லாரையுமே யூனிஃபைங் பண்ணுற ஒரு ஃபேக்டராக இருந்தார். அவரோட ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் கொடுத்து எப்படி இந்த கான்ஸ்டிடியூஷனை உருவாக்குறது அப்படின்றத வந்து தெளிவாக ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் மூலயமா கன்க்ளூட் பண்ணார். ஸோ இதனால தான் அம்பேத்கரை நம்ம ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்கிறோம். அம்பேத்கர் இந்த விஷயத்தில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட்டான ரிசல்ட் கிடையாது. ஸோ நிறைய சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம இந்தியாவை உருவாக்கலை அப்படின்றத அம்பேத்கர் எக்ஸ்பிளைன் பண்ணார். லைக் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னா நிறைய சின்ன சின்ன கான்ஸ்டிடியூஷன்ஸ் சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான யூனியனாக அமெரிக்கா ஃபார்ம் ஆகிருக்கு. பட் இந்தியாவோட கேஸ் அப்படி கிடையாது. இந்தியா வந்து ஒரு பெரிய கண்ட்ரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக சின்ன சின்ன ஸ்டேட்ஸாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்ஸ்க்கு இந்த கண்ட்ரியை விட்டு வெளியில் போகிறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அண்ட் இந்த யூனியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபேக்டரை நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்றதில் அம்பேத்கர் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ ஒரு கிரிட்டிசிசம் என்ன வந்துச்சு அப்படின்னா, மௌலானா ஹஸ்ரத் மோஹினி அப்படின்றவங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, யூனியன் அப்படின்னு நீங்கள் இந்த இந்தியாவுக்கு நீங்கள் பேர் கொடுக்கறது மூலயமா கவர்மெண்ட்டோட நேச்சரே நீங்கள் மாற்றுறீங்க. ப்ரொவின்ஸ்க்கு எந்த பவருமே இருக்காது. ப்ரொவின்ஸை வந்து வெறும் ஏஜென்சிஸ் ஆஃப் கவர்மெண்ட்டாக வந்து நீங்கள் மாற்றுறீங்க. அண்ட் இது வந்து நாசி ஜெர்மனி அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு ரூலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மௌலானா அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதுக்கும் அம்பேத்கர் அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. யூனியன் வந்து ஒரு லீக் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாது. அதாவது ஸ்டேட்ஸ்க்கு எந்த பவருமே இல்லாமல் சும்மா ஒரு அப்பெண்டேஜஸ் கிடையாது. ஸ்டேட்ஸ் வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ஏஜென்சி கிடையாது. யூனியன் சொல்கிறத மட்டும் கேட்குறதுக்காக ஸ்டேட்ஸ் க்ரியேட் பண்ணப்படலை. போத் யூனியனும் ஸ்டேட்டுக்கும் அவங்கவுங்க இண்டிபெண்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. அண்ட் அவங்கவுங்களோட பவர் வந்து கான்ஸ்டிடியூஷன் டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்றதையும் தெளிவாக அம்பேத்கர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. யூனியனாக இருக்கட்டும் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சபார்டினேட் கிடையாது அப்படின்றதையும் கிளாரிஃபை பண்ணுறாரு. அண்ட் எக்ஸிக்யூட்டிவில் மட்டும் இந்த செப்பரேஷன் யூனியன் அண்ட் ஸ்டேட் செப்பரேஷன் இல்லாமல் ஜுடிஷியரிலையும் இதை என்ஷூர் பண்ணியிருக்காங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேக்கர்ஸ். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் சபார்டினேட் கிடையாது. ரெண்டுமே கான்ஸ்டிடியூஷனால் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு பாடி. அண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து அதோட ஜூரிஸ்டிக்ஷனை ஹை கோர்ட் மேலே இம்போஸ் பண்ண முடியாது எந்த காலத்துலேயுமே. ஸோ ரெண்டுமே அவங்களோட இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது அண்ட் அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்குள்ளே கரெக்டாக இருப்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம்னா ஹை கோர்ட்டுக்கு ஓவர் பவரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும் இல்லை லீகல் ரைட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரிட் அப்படின்ற ஜூரிஸ்டிக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ஹை கோர்ட்டுக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் யார் யார் எந்தெந்த ஸ்பியரில் அவங்களோட பவரை எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக டிமார்க்கேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கவுங்க அந்தந்த ஸ்பியரில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் ஒருத்தரோட ஸ்பியரை இன்னொருத்தர் என்க்ரோச் பண்ண முடியாது. இது வந்து நார்மல் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி சுச்சுவேஷன், டிசாஸ்டர் சுச்சுவேஷன் இல்லை ஒரு வார் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் சென்ட்ரல் கிட்ட கம்ப்ளீட் பவர் இருக்கும். அப்போ தான் எல்லா ஸ்டேட்ஸையுமே சென்டர் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனியன் அப்படின்ற வார்த்தை என்ன சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபையிங் எஃபெக்டை க்ரியேட் பண்ணுது. யூனிஃபையிங் எஃபெக்ட்னா த கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கான கவர்மெண்ட். நாங்கள் இந்த கவர்மெண்ட் சென்டர் கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தை நாங்கள் சென்டர் எல்லா பவரும் எங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தமாகும். பட் யூனியன் அப்படின்ற வார்த்தை வந்து ஒரு யூனிஃபையிங் எஃபெக்டை கொடுக்குது. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்கான கவர்மெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. ஃபெடரல் கவர்மெண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அண்ட் இதை கவர்மெண்ட்டே நினச்சாலும் மாற்ற முடியாது. ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அதாவது கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட்டோட பவர் யூனியன், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர் ஸ்டேட் அப்படின்ற ஃபீச்சர் வந்து கான்ஸ்டிடியூஷனால் கேரண்டி பண்ணப்பட்டது. இது வந்து பேசிக் ஃபீச்சர் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ மெயின் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெடரேஷன் வார்த்தைகளால் மட்டும் இல்லாமல் செயலில் இருக்கணும் அப்படின்றது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. யார் நம்மளை ரூல் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தையை பை சோல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிக்கிறாரு. அடுத்த ஆர்டிக்கல் காஷ்மீர் அண்ட் ஆப்கானை பற்றின ஒரு ஆர்டிக்கல். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுத்த ஸ்பெஷல் ப்ரொவிஷனை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இன் தட் பேக்ரவுண்ட் ஆர்டிக்கல் 370 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்டெக்ஸ்டில்
ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பாலிசியை என்னென்ன ட்ரைவ் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலோட மேஜர் கன்சர்ன். பிரைம் மினிஸ்டர் ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்லி 370 அமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே இருக்கிற டெரரிசமை எராடிகேட் பண்ணணும், அண்ட் அந்த ரீஜனுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கணும், அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் ஆல்சோ பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரையும் அக்ஷாய் சின்னையும் திருப்பி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மேஜர் ரீசனுக்காக மட்டும்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை எடுத்தாங்க. அப்ஜெக்டிவ் அண்ட் ரியாலிட்டி, இந்த அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருந்துச்சு. ரியாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, 2 வருஷத்தில் ஈவன் கொரோனா சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான எந்த அப்ஜெக்டிவ்ஸுமே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியலை. கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரரிசம் இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்குது, பட் அட் த காஸ்ட் ஆஃப் பீப்புளோட சிவில் ரைட்ஸை வந்து பறிச்சுக்கிட்டாங்க. பீப்புளுக்கு பேசிக்கான சிவில் ரைட்ஸ் கொடுக்காம டெரரிசமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணது ஃபேர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்தர். அண்ட் அரௌண்ட் 5000 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 213 டேஸ்க்கு இன்டர்நெட் வந்து ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் நார்மலாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஆர்மி வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு. கொரோனா சுச்சுவேஷனில் ஸ்கூல்ஸ் க்ளோஸ் ஆகிருக்கு, இன்கம் ப்ராப்பராக இல்லை. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எல்லாமே அங்கே அக்ரவேட் ஆகிட்டுருக்கு. மக்கள் மனசில் ஹேட்ரட் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. பார்டர் ரீஜனில் ஏதாவது பிரச்சனை சால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பாகிஸ்தானும் அவங்களோட ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காங்க. சைனா அக்ரவேட் ஆகிட்டே இருக்காங்க, இன்னும் மோசமாக முன்னாடி வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் கல்வான் ஸ்டாண்ட் ஆஃப் கூட இந்த வருஷமே நடந்துச்சு. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்தியாவுக்கு 2 ஃப்ராண்ட்டில் வார் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அப்படின்றதையும் ஆத்தர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேக்ட்ராப்பில் யூஎஸ் ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியில் போகிறாங்க. அது வந்து நமக்கு ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து யூஎஸ் வெளியில் போனால் தாலிபான் ஸ்ட்ராங் ஆகிடும். தாலிபான்றது ஒரு ரிபல் குரூப், பேசிக்கலாக டெரரிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக செயல்படுற குரூப் அது. ஸோ தாலிபான் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா பாகிஸ்தானில் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ பாகிஸ்தான் மேலே ப்ரெஷர் வரும். அண்ட் அந்த ப்ரெஷர் எங்கே எக்ஸர்ட் ஆகும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கம் பாகிஸ்தான் திரும்புவாங்க. ஸோ இது நமக்கு பேசிக்காக ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ இந்த விஷயத்தை கன்சர்ன் பண்ணி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பாலிசியை வந்து இந்தியா ட்ரைவ் பண்ணுது. இந்தியாவோட இப்போ மேஜர் கன்சர்ன் என்னென்னா செக்யூரிட்டி மட்டும்தான். இப்போ வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி, நேஷ்னல் செக்யூரிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் மேஜர் கோலாக இருக்குது. டெவலப்மெண்ட், டெரரிசம் இதெல்லாம் வந்து பேக் சீட் எடுத்துக்குது. ஸோ இது வந்து இன்டர்னல் இஷ்யூ அப்படின்றத மட்டும்தான் இந்தியா திருப்பி எல்லா ஃபோரம்லேயும் சொல்லிட்டு இருக்காங்க. வேர்ல்டு ஃபோரம் எல்லாமே ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி பேசுது. யூஎஸ்ஆ இருக்கட்டும், யூகேவாகட்டும், யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், ஒரு யூஎன் ஆகட்டும், எல்லாருக்குமே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ நடக்கிற டிஸ்பியூட்டில் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் முன்னாடி ஆக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, லைக் பால்கோட் ஸ்ட்ரைக், உரி அட்டாக், இதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க மோடி கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டை எல்லாருமே. பட் ஆனால் இந்த பொலிட்டிக்கல் ஆக்ஷன் வந்து எல்லாருக்குமே டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுது இன்டர்நேஷ்னல் ஃபோரமில். ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் வந்து நம்ம இந்தியா மேலேயும் மவுண்ட் ஆகுது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் மேலேயும் இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் வந்து மவுண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த பாகிஸ்தான் பிரச்சனையை முடிக்கணுன்றதுக்காக. ஸோ இந்தியா வந்து எப்பயுமே ஒரு பைலேட்ரல் டயலாக் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும் பாகிஸ்தான் கேஸில். ஸோ இப்போவும் அப்படி தான் பைலேட்ரலாக இந்த ப்ராப்ளமை வந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல இந்தியாவும் ரெடியாக இருக்குது, பாகிஸ்தானும் இறங்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் 370 ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை திருப்பி ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அப்படின்னு பாகிஸ்தானோட பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் இறங்கி வர்றதுக்கு மேஜரான காரணம் என்னென்னா, ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸில் அதை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் பாகிஸ்தான் அவங்களோட ஸ்டான்ஸை வந்து கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. அண்ட் ஆல்சோ யூஎஸ் வெளியில் போயிடுச்சுன்னா யூஎஸ் எங்கே நமக்கு சப்போர்ட் பண்ணாமல் போயிடுமோ அப்படின்ற பயத்தில் தான் பாகிஸ்தான் இறங்கி வராங்க. ஸோ காஷ்மீர் ரீஜனில் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி தான். அண்ட் இருக்கிற ரீஜனை வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற பயமும் இந்தியா கிட்ட இருக்குது. அண்ட் ஃபர்தராக யூஎஸ் ஃபேக்டர், யூஎஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க ஆத்தர். யூஎஸ்க்கு சைனா கூட மேஜர் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் இந்தியாவோட குளோபல் ஸ்ட்ராட்டஜியை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானோட, அதாவது அதோட ஈஸ்டோடையும் கோஆப்ரேட் பண்ணணும்,
சவுத் ஈஸ்ட் ஏஷியாவாக இருக்கட்டும், இல்லை சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்காக இந்தியாவை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு யூஎஸ் நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ வெஸ்ட்டில் பாகிஸ்தானோட தாலிபானோட வந்து கோஆப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த ரீஜனும் வந்து இந்தியா தான் பார்த்துக்கணும் அப்படின்னு யூஎஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா ஆத்தர் கன்சிடர் பண்ணுறாரு. அண்ட் இந்த ரீஜனல் கேமும் இந்தியாவோட செக்யூரிட்டியும் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து டிசைன் பண்ணுது, ஜம்மு அண்ட் காஷ்மீரோட பாலிசியை ஓவராலாக டிசைன் பண்ணுது அப்படின்னு ஆத்தர் சொல்லி இந்த ஆர்டிக்கலை முடிக்கிறாரு. தேர்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஜெண்டர் டெக்னாலஜி கேப் ஹேஸ் டு எண்ட். எந்த கேப்பை பற்றி பேசுகிறாங்கன்னா, டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷனில் ஜெண்டர் கேப்பை வந்து ஃபுல்லாகவே ப்ரோஹிபிட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கல் தான் இது. இதோட ஆத்தர்ஸ் வந்து யூஎன் உமனில் ஒர்க் பண்ணுறவங்க, யூஎன் உமனோட ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ யூஎன் உமன் வந்து இதுக்கான என்னென்ன எஃபர்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட் ஆக்சஸ், அதாவது எல்லாருக்குமே இன்டர்நெட் கிடைக்குதா, எல்லார் கையிலையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதில் ஜெண்டர் கேப் இருக்குது. விமென்ஸ்க்கு இன்டர்நெட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கட்டும் எளிதாக கிடைக்கிறது கிடையாது. ஸோ இதனால் இன்ஃபர்மேஷனும் ஹெல்த் கேர் பற்றின டீட்டெயில்ஸும் உமன்ஸ்க்கு ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது. ஈவன் நம்ம வேக்சினேஷன் ட்ரைவ் எடுத்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஆன்லைனில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ரிப்போர்ட் கோட் பண்ணுறாரு ஆத்தர், குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷனோட ரிப்போர்ட் கோட் பண்ணுறாரு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, லோ அண்ட் மிட் இன்கம் கண்ட்ரீஸில் அரவுண்ட் 390 மில்லியன் உமன்ஸ் கிட்ட வந்து இன்டர்நெட் கிடையாது. அதில் 50% ஆஃப் உமன் வந்து சவுத் ஏஷியாவில் இருக்காங்க, அதாவது இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் ரீஜனில் இருக்கிறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்தியாவில் ஒன்லி 14%, அரவுண்ட் 15% ஆஃப் உமன் கிட்ட மட்டும்தான் நெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இப்போ ஏன் இந்த பிரச்சனை ரொம்ப கன்சர்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா சுச்சுவேஷனில் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். எங்கெங்கே ஜியோ டேகிங் அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே கிடைக்கணும். அண்ட் ஆல்சோ வேக்சின் அவைலபிலிட்டியும் ஆன்லைனில் தான் இப்போ வருது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் டெக்னாலஜி சொல்யூஷன் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றது ஆத்தரோட கன்சர்னாக இருக்குது. அண்ட் இந்த டிஜிட்டல் டிவைடு ஏன் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்ட் செட்டை வந்து ரீசனாக கோட் பண்ணுறாரு. நம்ம மைண்ட் செட் பேட்ரியார்கல் சொசைட்டியில் இது இந்த உமனுக்கு தேவையில்லை, உமன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் தேவையில்லை, இந்த மாதிரியான அக்சசிபிலிட்டிஸ் தேவையில்லை, இதெல்லாம் நம்ம பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு ப்ராடான பேட்ரியார்கல் மைண்ட் செட் தான் வந்து இதுக்கு எல்லாமே காரணம். ஈவன் ஒரு ஃபேமிலியில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், இதில் வந்து மேலுக்கும் ஃபாதர்ஸ்க்கும் சன்ஸ்க்கும் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் பழைய ஃபோன்ஸு தான் வந்து மதர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்ற எக்ஸாம்பிளும் ஆத்தர் கோட் பண்ணுறாரு. இது வந்து கல்ச்சுரல் பிலீஃப், அதாவது பேட்ரியார்கல் சொசைட்டியோட இம்பேக்ட் அப்படின்றதையும் ஆத்தர் சொல்கிறாரு. உமன் நீட் டு பி ப்ரொடெக்டட், உமன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட்ஸ் வந்து உமனுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணுற ஒரு மைண்ட் செட் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு. இதனால் என்ன ஆகுதுன்னா, உமன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த எல்ஜிபிடிக்யூ, அதாவது வீக்காக இருக்கிற செக்ஷன்ஸ் அப்படின்னு நினைக்கப்படுறவங்க எல்லாருக்குமே இதனால் கிரிட்டிக்கல் சர்வீசஸ் கிடைக்காம போயிடுது. இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஸ்பெஷலாக சொல்கிறாரு, fewer women than men receive கோவிட் இன்ஃபர்மேஷன். விமென்ஸ்க்கு மென்னை விட கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் போய் சேருது அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் ஃபெமினிசமை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபெமினிசம் அப்படின்றது ரைட் ஆஃப் அ உமன் மட்டும் கிடையாது, அதை தாண்டின ஒரு விஷயம். இது வந்து வாழ்க்கை முறையிலே சேஞ்சஸ் கொண்டு வரணும், ரொம்ப இன்க்ளூசிவாக இருக்கணும், எல்லாரையும் சேர்த்துக்கிற ஒரு சொசைட்டியாக இருக்கணும், அங்கே எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கணும், ரொம்ப ஈகாலிட்டேரியன், அதாவது முன்னோக்கின சொசைட்டியாக இருக்கணும் அப்படின்னு ஃபெமினிசமை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபெமினிஸ்ட் டெக்னாலஜி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெம்டெக், ஃபெமினிஸ்ட்டுக்கு தேவையான டெக்னாலஜிஸாக இருக்கணும். இப்போ ஆப்ஸில் வர மேக்ஸிமம் டெக்னாலஜிஸ் எல்லாமே மென்னுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜியாக இருக்குது. பட் ஆனால் விமென்காக வர டெக்னாலஜிஸ் ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாகவே இருக்குது. ஸோ நம்ம ஈக்குவிட்டபிளான ஒரு ஃப்யூச்சருக்கான உருவாக்கத்தை வந்து நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன இருக்குது, இப்போதைக்கு என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யூஎன் உமனில் ப்ரைவேட் கம்பெனிஸோட கொலாபரேஷனில் நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜிஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது ஈக்விட்டபிள் ஃபியூச்சர் ஃபார் ஆல், எல்லாருக்கான ஒரு ஈக்குவலான சொசைட்டியை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கான நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரேஷன் ஈக்குவாலிட்டி ஃபோரம் அப்படின்ற ஒரு ஃபோரமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட மேஜர் எய்ம் என்னென்னா,
விமனோட பார்ட்டிசிபேஷன் இன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இன்னோவேஷனாக இருக்கட்டும், இதை வந்து டபுள் பண்ணணும், 2026 டபுள் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மேஜர் கோலாக இருக்குது. அண்ட் ஜெண்டர் டிவைடு, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் ஜெண்டர் டிவைடை வந்து கம்ப்ளீட்டாக குறைக்கணும். அண்ட் ஆல்சோ யூனிவர்சல் டிஜிட்டல் லிட்ரஸி, டிஜிட்டல் வேர்ல்டு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இவால்வ் ஆகுதோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன், அதை பற்றின நாலேஜ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்றதையும் என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியான ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் புதுசாக ஃபெமினிஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் இன்னோவேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதும் இதோட கோலாக இருக்குது. டிஜிட்டல் எம்பவர்மெண்ட், இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் யூனியன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்டர்நேஷ்னல் கேர்ள்ஸ் இன் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி செலிப்ரேட் பண்ணுறது மூலயமா விமென்ஸ் ஆர் கேர்ள்ஸோட பார்ட்டிசிபேஷன் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஃபீல்டில் வந்து என்ஹான்ஸ் ஆக முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஒரு நியூட்ரலான வேர்ல்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத UN Women வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க. இதில் இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி எல்லாருக்காகவும் இருக்கும், டெக்னாலஜி ஃபார் எவ்ரி ஒன் இருக்கும். அண்ட் அப்படிப்பட்ட டெக்னாலஜியை வந்து எல்லாருமே யூஸ் பண்ண முடியும் அண்ட் எல்லாருக்குமே கம்பேட்டபிளாக ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து வெறும் பாலிசியால் நம்ம பண்ண முடியாது. வெறும் பேப்பர்ஸில் பாலிசி இருக்கிறதுனால எந்த விதமான சேஞ்சஸும் நடக்காது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டரை நம்ம என்கேஜ் பண்ண முடியும். ப்ரைவேட் செக்டரை என்கரேஜ் பண்ணி விமென்ஸ்க்கான டெக்னாலஜியை வந்து நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜெண்டர் கேப்பை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரீஸில் அரவுண்ட் $700 பில்லியன் வந்து நம்ம எக்கனாமியை பூஸ்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து கம்ப்ளீட்டாக விமன் அப்படின்ற ஒரு கன்சியூமர் செக்டரே நம்ம விட்டுட்டு மற்ற டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நம்ம போயிட்டுருக்கோம். விமனையும் இன்க்ளூட் பண்ணுறது மூலயமா $700 பில்லியன் வந்து நம்ம 5 இயர்ஸில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு GSMAவோட ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ ஆப்ஸ் டிசைன் பண்ணுறவங்க வந்து விமென்ஸ்க்கான ஸ்பெசிஃபைட் ஆப்ஸை வந்து நம்ம நிறைய டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் மதர்ஸ்க்கான ஆப்பாக இருக்கலாம், இல்லை டெலிமெடிசன் கன்சல்டேஷன் ஆப்பாக இருக்கலாம், இல்லை இன்ஃபார்மல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுற ஆப்ஸாக இருக்கலாம், சேஃப்டி அண்ட் எமர்ஜென்சி ஆப்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் விமன் சென்ட்ரிக் ஆப்ஸை வந்து நம்ம நிறைய டெவலப் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களையும் கன்சிடர் பண்ணி ஒரு ஆப் வந்து நம்ம டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1950s டிஷ் வாஷர்ஸ் அண்ட் வாஷிங் மிஷின்ஸை வந்து இப்படி தான் விமென்ஸ்க்காக க்ரியேட் பண்ணப்பட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கை குறைக்கிறதுக்காக அந்த ஆஸ்பெக்டில் க்ரியேட் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியே நம்ம வந்து இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸையும் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து இப்படி நம்ம ஆக்ட் பண்ணோன்னா நம்ம ஃப்யூச்சர் வந்து ஒரு ஷேர்டு ஃப்யூச்சராக இருக்கும் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்குமே கிடைக்கும், டைவர்ஸாக இருக்கும் அண்ட் ஆல்சோ சஸ்டைனபிள், லாங் டேர்மில் ரொம்ப சஸ்டைனபிளான ஒரு உலகத்தை நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டைம் டு ஆக்ட். இந்த டைமில் நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்போ தான் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஜெண்டர் ஈக்குவலான ஒரு சொசைட்டியை நம்ம க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் ஆர்டிக்கலை முடிக்கிறாரு. இன்றைக்கி ஹிந்து ஆர்டிகல்ஸ் இவ்வளோ தான். நாளைக்கு ஹிந்து ஆர்டிக்கலோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.